ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளான எம்டி சால்னா. வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல எம்டி சால்னா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். என்னோட ஸ்டைல இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து மேல எண்ணெய் பிரிஞ்சு அந்த கடையில இருக்கிற மாதிரியே கிடைக்கும். நான் இங்க வந்து ஆயில் கம்மியா தான் சேர்த்து பண்றேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சுக்கங்க. இது கூட வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனிஸ், ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா கல்பாசி அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துறோம். இங்க வந்து நான் கட் பண்ணி சேர்க்கல, டைரக்டா அப்படியே முழுசாதான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்க பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி சேர்த்தீங்கன்னா மிளகா பொடி சேர்த்துறப்போ உங்களுக்கு காரம் அதிகமாயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் லெவலை பார்த்துட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு வந்து மெயினான ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா புதினா தான். ஸோ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். புதினா வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா சாட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு 2 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 2 தக்காளியும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து சாட் பண்ணிக்கங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலா பவுடர்ஸ் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதே ஸ்டேஜ்ல நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் வதக்கிட்டு இப்போ இது வதங்குற நேரத்துல நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம். இதுல 1 கப் அளவு தேங்காய் எடுத்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமா சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் மோட்ல கொரன்னு அரைச்சிக்கங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்ல வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்சமா இந்த வெங்காய தக்காளியை மட்டும் ஒரு 2 கரண்டி அளவு எடுத்து நல்லா ஆற வச்சு இந்த தேங்காய் பேஸ்ட் கூட போட்டு நல்லா மையா அரைச்சிக்கங்க. அதுக்குள்ள வந்து இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் எவ்வளவு தண்ணி தேவையோ அதை போட்டு அந்த வெங்காய தக்காளியோட அந்த தண்ணி போட்டு அதை கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு டோட்டல் சால்னாக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஊத்தி நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் 5 to 6 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சிம்பிளான எம்டி சால்னா வந்து ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்புறம் பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.